20 வருஷம் மண் பொம்மை பேப்பர் மேட்ச் ரெண்டுலுமே பண்ணிட்டு இருக்கேன். பாரம்பரியமா மண் வந்து ஊற வச்சிருவோம், பதப்படுத்தி மோல்டில் எடுத்து தூளை போட்டு பெயிண்டிங் கொண்டு வரும். பெயிண்டிங் பண்ணி அதை பேக்கிங் பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்கு, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரிக்கு இது 3 ஃபெஸ்டிவலுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாமே சொந்தமா தயார் பண்றோம். இந்த மாதிரி சின்ன விநாயகர், கிருஷ்ணர் என்பவர் வாழ்ந்து சார். இந்த ஒரு பொம்மை கேட்டால் நான் அனுப்பிடுவீங்களா? அனுப்பிடலாம். இதுக்கு அடுத்து தவழ்ற மாதிரி, உண்மையுமே தவழ்ந்து போற மாதிரி இருக்கும். பட்டர் எடுத்து சாப்பிடுற மாதிரி, லட்டு எடுத்து சாப்பிடுற மாதிரி, கொடை வச்சு நடந்து போறோம். அதெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க. பூஜை கலசம், சொர்ண பைரவர், வைரமுடி பெருமாள் பாருங்க, தங்க மாதிரியே இருக்குல்ல. இது என்ன மெட்டீரியல்? இது மாமா மாமி, டாக்டர் செட்டு, போலீஸ் செட்டு, வேலைகள் தகுந்த மாதிரி. இது வந்து சியாராட்சி வியாபாரம் பண்ற மாதிரி பூம்பு மாடம். நம்ம ஊர் சைட்ல எல்லாம் எல்லாம் கொண்டு வராங்க. பூம்பு மாடலாம் வரது இல்ல. ஞானப்பழம் செட்டு, இது குபேர் லட்சுமி. இது வந்து கண்ணப்பர் செட், கண்ணை எடுத்து லிங்கத்துல வச்சு அவரோட பக்தியை காட்டுற மாதிரி. கோயில்ல இருக்க பழங்கால சிலை எல்லாமே வந்து இப்ப நவராத்திரி கேக்குறாங்க. ஒரு சில பேர் கொழு பொம்மை வந்து எனக்கு என்ன பொம்மை எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, பேக்கேஜா பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டா பண்ணி தருவீங்களா? பண்ணி தரலாம். ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி வேணுங்க கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்து ரெங்கநாத் ரியலா இருக்க மாதிரி அந்த சடவு முதல்ல அப்படியே தான மாதிரி. ஆமா, நல்லா இருக்கு. நக்கீரன் செட், திருப்பதி பிரம்மோற்சவம் நல்ல கிராண்டா இருக்கு. நவகிரகம் செட், கோபியர் பெண்கள், கிருஷ்ணனாவே பொண்ணுக்கு தான். ஆமா, பெருமாள் தான். அன்ன வாகனத்துல வரான் கோமாதா, லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கா. வீடு வந்து பால் காய்ச்சல் செட். இது கல்யாண செட், பொங்கல் செட். இது தசாவதார செட். நந்தால் பேர் சுட்டுகள் சாப்பிட்டு தூங்கி இருப்பாரு, அவர் வந்து எழுப்புற மாதிரி. இவரு பேர் தான் அந்த கும்பகாரணம். ஆமா, இது பள்ளிக்கூட செட். முருகர் வந்து தாமரையில குளத்துல பிறந்திருப்பாரு. வீட்டுக்கு மனுஷன் வந்தது ஐயப்ப பூஜை. திருப்பதி நிச்சயம் பண்றாங்க, கல்யாணம் வரும். இது வளைகாப்பு செட். நவசக்தியல், மாயா பஜார் கதை வரும். கல்யாண சமையல் சார், பழனி மக செட். இது ஆறுபடை முருகர் செட். காதணி விழா, விளக்கு பூஜை செட். இது புத்தர் செல், ராதாகிருஷ்ணன். முன்னாடி வந்து ராதை வந்து ஒளிஞ்சிருந்த ஒரு பாக்கு. அருமையா இருக்கு அதெல்லாம். வள்ளுவர், முருகர், ஆண்டா. இது நடராஜர். இது ஐயப்பன், ஸ்ரீரங்க, ஈசா சிவன், பரமபத பெருமாள், கைகிரிவர், நரசிம்மர், வராக பெருமாள், அர்த்தநாதீஸ்வரர், விநாயகர், முருகர். இதெல்லாம் நம்மளோட பொம்மை ஸ்டாக் தானே. இது எல்லாமே வெளியூர் அனுப்புறதுக்கும் இதை பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். அனுப்பலாம். ஒரு பொம்மைனாலும் சரி, கடைகளுக்கு 1 லட்சம் பொம்மைனாலும் சரி, எவ்வளவு பொம்மை கேட்டாங்கனாலும் நம்ம வர்றவங்களுக்கு தயாரிக்கிற ரேட்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரிக்குமே இப்ப வந்து நிறைய கேட்கறாங்க. அவங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பலாம். வைக்கல் புல் வச்சிருவோம். வைக்கல் புல் வச்சு உள்ள வந்து ஒவ்வொரு பொம்மைக்குமே வந்து இந்த மாதிரி ஃபோம் பேக்கிங் வச்சு நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பலாம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தா இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கும். ஸோ அதே விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கையெல்லாம் செய்யக்கூடிய கொழு பொம்மைகள், நவராத்திரி பொம்மைகள், களிமண் அண்ட் பேப்பர் மஸ்ட் இதை வச்சு பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் சைடு தான் வந்திருக்கும். லாஸ்ட் இயர் போட்ட வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ புதுசாக பார்க்கறதுக்கு என்ன டீட்டெயில் வந்து அண்ணா அண்ணா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, நம்ம பேரு நம்ம கடையை பத்தி. என் பேர் ஹரிகிருஷ்ணன். மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல விளாச்சேரி. திருப்பரங்குன்றத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தான். வரும்போது திருப்பரங்குன்றம் முன்னாடியே வந்து பசுமலை வரும். பசுமலையில இருந்து வலது பக்கம் வந்தோம்னா நேரம் விளாச்சேரி தான் லாஸ்ட். விளாச்சேரி உள்ள வந்துட்டு ஹரிகிருஷ்ணன் கொழு பொம்மை கேட்டீங்கன்னாலே பக்கத்துல அதுல இருந்து ஒரு 2வது தெரு தான். ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த மாதிரி சின்ன விநாயகர், கிருஷ்ணர் என்பவர் வாழ்ந்து சார். ஓ சூப்பர். இப்ப இந்த ஒரு பொம்மை கேட்டா நான் அனுப்பிடுவீங்களா? அனுப்பிடலாம். ஃப்ரீ சார்ஜ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே. இதெல்லாம் ஒரு 100 ரூபா வரை கொடுக்கும். 100 ரூபா தான் முருகன் பொம்மை. அடுத்து இந்த மாதிரி சரஸ்வதி பொம்மை, இது வந்து 12 இன்ச் 300 ரூபாய் இருந்து ஸ்டார்ட். இதை விட சின்ன சைஸ்னா ஒரு 200 ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி 2 பொம்மை இருக்கலாம் வந்து அதோட கொஞ்சம் ரேட். பார்வதி, ராமர், குகன், அதாவது நம்ம ஹைட் வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து. இப்ப இந்த மாதிரி கிருஷ்ணர் பார்த்தோம்னா ஒரு 3-4 வெரைட்டிஸா வரும். இது சின்னது, இதுக்கு அடுத்து பெருசு, அதுக்கு அடுத்து பெருசு, அதுக்கு மேல பேரப்ப வந்து பேப்பர் மேட்ச். இதே கிருஷ்ணர்ல வந்து இண்டிவிஜுவலா நிக்கிற மாதிரி ஸ்டாண்டிங் கிருஷ்ணரா வரும். இது சின்ன சைஸ். இதோட பெரிய சைஸ் 12 இன்ச், 15 இன்ச். சின்ன சைஸ் எல்லாமே வந்து மண்ணில் செய்யக்கூடியது. இதுலயே பார்த்தோம்னா லட்சுமி, விநாயகர், முருகர், என்ன சாமினாலும் எல்லாமே இருக்கு. இது பூஜை கலசம். சாமி கோயிலுக்கு நவராத்திரி வைக்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பூஜை கலசம் வச்சுட்டு அதுக்கு நவராத்திரி பொம்மை எல்லாம் எடுப்பாங்க. ஓகே. சமயபுரத்தம்மன் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அது மதுரை காளி, இது காலபைரவர், வராகி அம்மன். இது மதுரை மீனாட்சி, அம்மன். அது சொர்ண பைரவர். ஓ சொர்ண பைரவர். இவங்க வந்து பிரத்யேகிரா தேவி. அம்மன்ல பார்த்தோம்னா நிறைய அம்மன். வைரமுடி பெருமாள். ஓகே. ஓ இது பாருங்க தங்க மாதிரியே இருக்குல்ல. இது என்ன மெட்டீரியல்? அன்பமையில் பெயிண்டிங் வந்து அந்த மாதிரி அருமையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இது ராமர், ஆஞ்சநேயர். இது வந்து ஆஞ்சநேயர் வந்து தோல்ல ராமர், லட்சுமணர், பாண்டரங்கன், ரகுமாய் ஜோடி. ஓ இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இப்பதான் கேள்விப்படுறேன். இது மாமா மாமி. இதெல்லாம் இந்த கொள்ளுல வைக்கிறது தான். கொள்ளுல வைக்கிறது. இது வந்து குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ண மாதிரி அந்த ஸ்டைல் வந்து பொம்மையா நாங்க பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் எவர் கிரீன் எப்ப இருந்து இருக்கு. கண்டிப்பா. டாக்டர் செட், போலீஸ் செட். ஓகே. அந்த மாதிரி அவங்களோட வேலைகள் தகுந்த மாதிரி பொம்மைகள் வேண்டுதலுக்காக நவராத்திரிக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சாங்கன்னா அதுக்கான வேலைகள் செய்யலாம். இதெல்லாம் பிள்ளையார் சின்ன சைஸ் இல்லைங்களா? இதெல்லாம் சின்னது. ஓகே. இப்போ பிள்ளையெல்லாம் மேக்ஸிமம் என்ன சைஸ் வரைக்கும் பண்ணி தரலாம்? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மேட்ச்ல வரப்ப வந்து 5 அடி வரை பண்ணலாம். இதெல்லாம் எத்தனை அடி வருது? இது வந்து 15 இன்ச். இந்த சௌதார செட் இது எல்லாமே சேர்ந்து 10 அவதாரங்கள். 10 அவதாரம் எல்லாமே சேர்ந்து வரும். சூப்பர். அது மாதிரி இங்க வந்து அஷ்டலட்சுமி. இதெல்லாம்
இதெல்லாம் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி செட். ஓகே. இது அயோத்தி ராமர் இலையில படுத்திருக்க இலையில படுத்திருக்க. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்கண்ணா? இதெல்லாம் வந்து 120 ரூபாய். அவ்வளவுதான் வருது. அவ்வளவுதான் வரும். இது ஆண்டாள் ரங்கம்னார், ஆண்டாள் மடியில ரங்கநாதர் படுத்து. இது காமாட்சி அம்மன். ஓகே. இது மீனாட்சி. இவங்க வந்து சரபேஸ்வரர். இதெல்லாம் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? இதெல்லாம் கோவில்ல எல்லாம் பாத்துருக்கோம் இந்த மாதிரி. ஆமா, இப்ப கோயில்ல இருக்க பழங்கால சிலை எல்லாமே வந்து இப்ப நவராத்திரி கேக்குறாங்க. அத மாதிரி எல்லாமே அவங்க போட்டோஸ் கொடுப்பாங்க, நாங்க பண்ணி கொடுப்போம். இது வந்து சிட்டியாராஜ்னா அவங்க வியாபாரம் பண்ற மாதிரி பழங்கள் எல்லாமே முன்னாடி வச்சு கொலுல அலங்காரம் பண்ணலாம். இவங்க வந்து காவல் தெய்வ கருப்பன் சாமி. அதெல்லாம் ஆர்டர் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆமா, இது வந்து தலை ஆடுற மாதிரி வரும். அது வரப்ப பேப்பர் மேஸ்ல வரும். மண்ல வர்றப்ப தலை ஆடாம. இதுல 2 சைஸ் இருக்கு. இது பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு. ஒவ்வொன்றுலயுமே சைஸ் வெரைட்டிஸ் விலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு வந்து காவல் நிக்கிற மைசாசுரமர்த்தினி. இது வந்து ராமர் ஆஞ்சநேயர். பார்த்தது சின்ன சைஸ், இது அதோட கொஞ்சம் பெரிய. இதெல்லாம் நார்த் சைடுல இந்த மாதிரி நிறைய ஆமா கேக்குறாங்க. இங்க இருக்கவங்க நிறைய கேக்குறாங்க. அதன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அஷ்ட பைரவர். ஓகேங்க. எல்லாமே வந்து பைரவரோட வாகனங்கள். அவங்க வந்து கைலாஸ் பர்வதம். ஓகே. ராவணரோட வீடு எடுத்ததுல மேல வந்து சிவன் பார்வதி. இது வந்து திருப்பார்கடல். திருப்பார்கடல் வந்து அமிர்தம் கிடைக்கும். மலையில வந்து தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் அமிர்தம் கிடைஞ்சு அதுல வந்து லட்சுமி அம்மா விஷ்ணு அவங்க எல்லாருமே அதுல வர மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு கதையவே அப்படியே சொல்ற மாதிரி. நவராத்திரி பொறுத்தவரை கதைகள் ஒவ்வொரு கதைகளா வைக்கிறது. அப்ப வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஹனுமான் எல்லாமே இவங்க வந்து ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர். இப்போ ஒரு சில பேர் கொலு பொம்மை இது வைக்கலாம்னு ஐடியால இருப்பாங்க. சில பேர் எனக்கு இந்த ஒரு அமௌண்ட் எல்லாம் பேக்கேஜா பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டா பண்ணி தருவீங்களா? பண்ணி தரலாம். இப்போ உள்ளவங்க வந்து மினிமம் பட்ஜெட்ல வந்து நவராத்திரி ஏதாச்சும் கொலு பொம்மை வைக்கணும், அவ்வளவு வைக்கணும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நாங்க இருக்க வெரைட்டிஸ்ல எதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். மினிமம் வந்து ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதும். அந்த அளவுல அவங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே கலந்த மாதிரி நாங்க பண்ணி ஒரு மினிமம் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நக்கீரன் செட், திருவிளையாடல் செட். இது வந்து திருப்பதி பிரம்மோற்சவம் 10 நாள் வாகனத்துல பெருமாள் வர மாதிரி விளம்பரனால கிராண்டா இருக்கு. கோல்டு பெயிண்ட் அடிச்சு நல்லா பண்ணி. இது எல்லாமே கையிலே பண்றதுதான். எல்லாமே பண்றேன். ஃபர்ஸ்ட் பைரவ செட். இது வந்து நவகிரகம் செட். நவகிரகங்கள். ஓகே. இதுல என்னென்ன சாமியில வருது? சூரியன், சுக்கிரன், ராகு பகவான், கேது பகவான், அந்த மாதிரி நம்ம நவகிரகத்துல என்ன சாமி இருக்குமோ. இது வந்து சீதை பொன்மா ராமாயண கதையில. இது வந்து பூம்பு மாடு. பூம்பு மாடை ஒருத்தர் கொண்டு வராது. அவர் வீடு ஃபேமிலி இருந்து அவங்க வந்து பூஜை பண்ற மாதிரி பாருங்க. அந்த காலத்துல நம்ம ஊர் சைட்ல எல்லாம் முன்ன கொண்டு வராங்க பூம்பு மாடலாம். இப்பெல்லாம் வரது இல்ல. அப்படி அதே மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்து ராமர் செட். இது கோபியர் பெண்கள். இந்த குடம் தூக்கிட்டு வர கோபியர் பெண்கள் ஆடி கிருஷ்ணனாவே பொண்ணுங்க தான். ஆமா பாருங்க சிலையில கூட ஆளு நல்லோட தான் இருக்கீங்க. இது வந்து பிரம்மோற்சவ செட் பேப்பர் மேட்ச். எல்லாம் பெரிய சைஸ். இதெல்லாம் பாருங்க பெருமாள் தான் அந்த வாகனத்துல வராங்க. அது குதிரை வாகனத்துல வர மாதிரி. ஓகே. இது பாருங்க எவ்வளவு தத்துரூபமா இருக்கு. மயில் மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருப்பாங்கனா. இது வந்து குதிரை வாகனம். ஓகே. குதிரை வாகனத்துல பெருமாள் வர மாதிரி. நம்ம கிட்ட இல்லாத கடவுளே இல்ல. எல்லாத்துலயுமே எல்லா கடவுளுமே. இது சேஷ வாகனம். பாம்பு. பிரம்மோற்சவத்துல வர்றது ஒரு நாள் அலங்கார வாகனம். இது பசுமாடு கோமாதா. இது பூஜையில வைப்பாங்க நவராத்திரிக்கு. புது வீட்டுக்கு கூட மேல வைக்கலாம். ஆமா, புது வீடு வைக்கிறது. இதெல்லாம் வேற ஆதிசங்கரர். ஓகே. ஆதிசங்கரர், காமாட்சி எல்லாம் சின்ன சிலைகள். அடுத்து வந்து லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கா, விநாயகர் அந்த மாதிரி செட்டா கேட்பாங்க. செட்டா கேட்கறவங்க பின்னாடி அந்த சக்கரை இருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. அவன் வந்து குடை வச்சுட்டு போறது. விநாயகர் வந்து வாக்கிங் போற மாதிரி. குடை வச்சுட்டு நடந்து போறாங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க. இதுல எனக்கு பெரிய சைஸா என்ன பண்ணி தருவீங்க? பண்ணி தரலாம். பெரிய சைஸ் இருக்கு. எல்லாம் பாருங்க அருமையா இருக்கு பாக்கவே. பெருமாள் பரமபதம். இது வந்து ராவண தர்பார் செட். ராவண தர்பார். காவலாளிகள் இவங்க எல்லாமே அந்த தர்பார். இது வந்து கஜேந்திர மோட்சம். ஓகேங்க. யானைக்கு வந்து மோட்சம் கொடுக்கறது. அது வந்து அஷ்டலட்சுமி. ஒவ்வொரு லட்சுமி ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஆமா, ஒவ்வொரு லட்சுமி 8 லட்சுமி வருவாங்க. சூப்பர்ங்க. அடுத்து இது வந்து கிரக பிரவேசம். வீடு வந்து பால் காய்ச்சல் செட். வீடு பாருங்க அப்படியே வீடு மாதிரியே இருக்கு இல்லையா? வீடு, ஆட்கள், பசுமாடு எல்லாமே வரும். இது கல்யாண செட். கல்யாணத்துக்கு தேவையான அரசாலிப்பான தட்டு, அம்மி, உரல் எல்லாமே வரும். அது ஐயர் வந்து ஓமம் வளர்க்குற மாதிரி அலங்காரங்கள். கல்யாணத்துக்கு என்ன நடக்குமோ அது செட்டப் அது எல்லாமே வரும். அது வந்து பொங்கல் செட்டு. ஓகேங்க. பொங்கலுக்கு ஒரு வீடு பக்கத்துல வந்து 2 ஃபேமிலி இருந்து அவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. இதெல்லாம் வேண்டல் மாதிரி கூட வச்சு பண்றாங்க. ஆமா, எல்லாருமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வச்சு பண்றாங்க. இது தசாவதாரம் சின்ன செட்னு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 600 ரூபாய். 600 ரூபாயில இருந்து இருக்கு. இது ஆண்டாள் பெயர் சுற்றுறது. ஓகேங்க. ஆண்டாளுக்கு பேரு ஆண்டாள் பெயர் சுற்றுறது. இது வந்து ராமர் சேது பந்தனம் பாலம் கட்டுறது. இது வந்து உபநயனம் பூணூல் கல்யாணத்துக்கு. இது அஷ்டலட்சுமி சின்ன செட்னு. இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இது என்னதுங்க தூங்கிட்டு இருக்காரு? கும்பகர்ண செட்னு. இது பேர் தான் கும்பகர்ணமா? சாப்பிட்டு தூங்கி இருப்பாரு. அவங்க எல்லாத்தையும் மேல அவர் வந்து எழுப்புற மாதிரி. இவரு பேர் தான் அந்த கும்பகர்ணம். ஆமா. இது என்ன டிஃபரெண்டா இருக்குங்க? இது பள்ளிக்கூட செட்னு. பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிக்கிறாங்க. டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி. செம்மையா இருப்பாருங்க. ஸ்கூல் மாதிரி. ஆமா, ஸ்கூல் செட்டப். ஓகே, செம்மங்க. இது மார்க்கண்டேய செட்னு. அவர் வந்து யமதர்மர் வந்து படிக்க வருவாரு. ஓகே. அதுல அவர் வந்து சிவன் வேண்டி இருக்கிற மாதிரி. இது பெருமாள் திருப்பதியில அவங்க வந்து பாடசாலையில பாடம் படிக்கிற மாதிரி. ஞானப்பழம் செட்டு. ஞானப்பழத்துக்காக நம்ம முருகர் வந்து ஊரை சுத்திட்டு வருவாரு. விநாயகர் வந்து அப்பா அம்மா. இது வந்து கார்த்திகை பெண்கள். முருகர் பிறக்கிறது. தாமரைக்குள்ள இருக்காங்க இல்லையா? ஆமாண்ணே. முருகர் வந்து தாமரையில குளத்துல பிறந்திருப்பாரு. 6 பெண்கள் வந்து
அவங்க வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கதை தான் இல்லைங்க? கதை தான். ஒரு கதைக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து பொம்மை வந்து ரெடி பண்ணி தாயம் விளையாடுறோம். தாயம் இது எல்லாமே இதுவே செஞ்சிருக்கீங்க களிமண்ல? ஆமா, களிமண்ல செய்யறது. சூப்பரா இருக்கு. இது ஆதிசங்கர். ஓகே. ஆதிசங்கர் அவரோட குருக்கள் எல்லாரும். இது வந்து கோவத்தங்க. இது என்னதுங்க? இந்த கிருஷ்ணரோட லீலைகள்ல வர்றது. மக்கள்லாம் காப்பாத்துறதுக்காக வந்து சுண்டு வரல மலையை தூக்கிட்டு எல்லாருமே அதை கீழே வச்சு அவர் பாதுகாத்து. இது வந்து பிட்டுக்கு மனுஷன் வந்தது. பிட்டுக்கு மனுஷன். இது வந்து மதுரையில வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு பெட்டு வைக்கிற பாட்டிட்டு வந்து பெட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மரத்தைக்கு வந்து படுத்துக்குவாரு. பாண்டிய மன்னர் வந்து அவர் வந்து பெரும்பாலும் அடிச்சு. இது கதை. இது குபேர் லட்சுமி. இது ஐயப்ப பூஜை. ஐயப்ப படிக்கட்டுல ஐயப்பனுக்கு மாதிரி வீட்டுல பூஜை பண்ற மாதிரி. இது எல்லாமே மண்ணிலே மண்ணில் செஞ்சது. அருமையா இருக்கு பாருங்க. இது வந்து திருப்பதி மலை. திருப்பதி மலையில வந்து ஒருத்தன் பக்தர்கள் எல்லாம் வேண்டி உருண்டு நடந்து போற மாதிரி. உண்டியல் இல்ல, உண்டியல் வந்து போடுற மாதிரி அந்த மாதிரி. இது வந்து நிச்சயதார்த்தம். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு செட் வச்சிருக்கோம். இது மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து கல்யாணம் வரும். அதுக்கடுத்து சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு. வளகாப்பு முடிஞ்சு காதணி விழா. அதுல பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் போற மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தையுமே எல்லாத்துக்குமே வச்சிருக்கீங்க. இது வந்து கண்ணப்பா சார். ஓகே. இவர் கண்ணை எடுத்து லிங்கத்துல வச்சு அவரோட பக்தியை காட்டுற மாதிரி அது ஒரு கதை. ராமர் பட்டாபிஷேகம். ஓகே. இது வளைகாப்பு சார். இது வந்து நிலா டான்ஸ். கிருஷ்ணர் வந்து நிலாவில் உட்காந்து கோபியர் பெண்கள்லாம். இது வந்து சங்கீத மும்மூர்த்தி. இது தாயம் விளையாடுறது. தாயம் செட்டு கட்டையோட இருக்கு. இது நவசக்தியல். இது 9 சக்தியல். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி பூஜை பண்ணுவாங்க. இதுங்க இது பீமக ரூபங்கம். இது பீமர் வந்து ரொம்ப பலசாலி. ஆஞ்சநேயர் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வாழை வந்து தூக்கி பாருங்கன்னு சொல்லி இது ஒரு கதை வரும். இது குசேலர் பாத பூஜை. ஒரு குசேலர் வந்து நண்பர் பாத பூஜை பண்ணி. இது பரதநாட்டியம். இது மாயா பஜார். மாயா பஜார். இது யாருங்க இது? அவர் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் வந்து பசியே அடங்காது. எவ்வளவு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒரு கதை வரும். கல்யாணம். இது வந்து பழனிமலை. பழனிமலை மேல முருகர் இருப்பாரு. காவடி எல்லாருமே தூக்கிட்டு போற மாதிரி. இது ஆறுபடை முருகர் செட். முருகர்லயும் ஒவ்வொரு முருகர் இருக்கிற பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சேலை, சுவாமிமலை அந்த மாதிரி ஆறுபடை. இது வந்து அஷ்டதிக் பாலகர். 8 திசை தெய்வங்கள். இந்திரன், ஈசான், குபேரன், ஒவ்வொரு திசைக்கு உள்ள தெய்வங்கள். இது காதணி விழா. ஒரு குழந்தைக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வரும். குழந்தைக்கு வந்து காது. இது வந்து அஷ்டவராய். 8 வராகி. வராகிலே இவ்வளவு வகை இருக்கு. இது தட்சிணாமூர்த்தி குருபூஜை. இது கல்யாண செட்டு. அடுத்து இது விளக்கு பூஜை செட்டு. 6 பெண்கள் விளக்கு வச்சு பூஜை பண்ற மாதிரி ஐயர் வந்து சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி. இது புத்தர் சலனை. இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுதான். வெளியில கார்டன்ல வச்சுக்கிற மாதிரி கேக்குறாங்க. இது எல்லாமே புத்தர் தான். புத்தர் தான். சைஸ் ஒரே சின்னது இருக்கு. இருக்கல சின்னது இந்த சைஸ். அதுக்கு அடுத்து இதுல வந்து மரம் வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்க நீட்டா இருக்குல்ல. ஃபவுண்டன் வச்சு அந்த மாதிரி செட் பண்றவங்க வச்சு தராங்க. இதெல்லாம் எவ்வளவு அடி வரைக்கும்? இது அவுட்டோர்ல வைக்கிறப்ப வந்து 15 இன்ச்ல இருந்து கேக்குறாங்க. அண்ட்ல வர்றப்ப வந்து இது ஒரு 2 அடி 2 அடி வரும். இது பசுகிருஷ்ணன். இதெல்லாம் மண் சிலை தான். சிவன் வந்து மண் தான். இதுமே வெளியில அவுட்டோர்ல வச்சுக்கலாம். இது அது மாதிரி ராதாகிருஷ்ணன். செம்மையா இருக்குல்ல அது. ராதாகிருஷ்ணன் அவர் வந்து உட்காந்துற மாதிரி பின்னாடி வந்து ராதை வந்து ஒளிஞ்சிருந்த ஒரு பாக்க அருமையா இருக்குங்க. அதெல்லாம் மரத்துல பழம் இருக்க மாதிரி இந்த மாதிரி அழகா கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது அவுட்டோர்ல நீங்க வச்சுக்கலாம். தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. இது வராகி. இது பேப்பர் மேஷ். பேப்பர் மேஷ். இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இது வெயிட்லெஸ். இது வள்ளுவர் கன்னியாகுமரியில இருக்கிற மாதிரி அதே ஸ்டைல். பேப்பர் மேஷ்ங்களா? பேப்பர் மேஷ். இது முருகர். இது பேப்பர் மேஷ் தான். லைட் வெயிட்டா இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் இது பாலாம்பிகை. பேப்பர் நல்லா பெரிய சைஸ். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு கொலுல வச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா. இது ஆண்டாள். இது பேப்பர் மேஷ். இதெல்லாம் எத்தனை அடி வரைக்கும் பண்ண முடியும்? 5 அடி வரை பண்ணி கொடுக்கும். 5 அடி வரைக்கும் பண்ணலாம். இது ராஜ அலங்கார முருகர். இது நடராஜர். இது பேப்பர் மேஷா? பேப்பர் மேஷ் தானே. பாருங்க ஒரு இது மாதிரி இருக்குல்ல, சிலை மாதிரி. கண்டிப்பா சூப்பர்னா. இது ஐயப்பர். ஓகே. இது பேப்பர் மேஷ். ரெங்கநாத் மனசுல. ஓகே. இது நீங்க வெளியிலே வச்சுக்கலாம். வெயிட் இருக்கும். வெயிட் ஜாஸ்தி இருக்கும். நீங்க அவுட்டோர்ல வச்சுக்கலாம். ரியலா இருக்க மாதிரி அந்த புடவை முதல்ல அப்படியே தான மாதிரி. ஆமா, நல்லா இருக்கு. அடுத்து கிருஷ்ணன் தவழ்ற மாதிரி. சைடுல காட்டுங்க. உண்மையுமே தவழ்ந்து போற மாதிரி இருக்கு. இதுல 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து பட்டர் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருப்பாரு. 2 பேர் கையில தவழ்ந்து போற மாதிரி. வேணா இருக்கு. சாப்பிடுற மாதிரி தவழ்ந்து போற மாதிரி இருக்கு. ரெண்டுமே அருமையா இருக்கு. பாருங்க ரியலா ஒரு குழந்தை இருக்க மாதிரி. இதெல்லாம் இது கொலுவுல தான் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாண்ணே, கொலுவுக்கு வைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒருத்தவங்க வச்சு 2 வைக்கிறாங்க. இது கிருஷ்ணன் வந்து லட்டு எடுத்து சாப்பிடுற மாதிரி அருமையா இருக்கு. இது ஸ்ரீரங்க படுத்து இருக்கு. இது பேப்பர் மேஷ். இது பெருமாள் தாயார். ஓகே. பெருமாள் தாயார்ல 2 சைஸ் வரணும். இது சின்ன சைஸ். அந்த மேல இருக்கிறது அது பெரிய சைஸ். இது ஈசா சிவன், ஆதியோகி. இதெல்லாம் பேப்பர் மேஷ். ஓகே. பாருங்க ரியலா அங்க இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஆமாண்ணா, சூப்பர்ங்க. இது ஆதிபராசக்தி. சிங்க வாகனம். அது அதுல சின்ன சைஸ். இது புத்தர். இது கருமாரியம். விநாயகர் சதுர்த்தி. இது நவராத்திரி வைக்கிற ஸ்டைல்ல விநாயகர் வந்து ராஜகணபதி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இது அன்னவாகன விநாயகர். இது அதுல வந்து கலர் மட்டும் மாறும். தாமரையில இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து காமாட்சி அம்மன், சாய்பாபா. குபேரன்லாம் இந்த பெயிண்டிங் தான். அதெல்லாம் ஆமா, நல்லா செஞ்சிருக்கீங்க. மண்ணிலே செஞ்சு. அது வந்து
வந்து கிருஷ்ணர் வந்து மண்ணு சலனை. இது வந்து 2 அடி சைஸ் வரும். ஓகே. அது பின்னாடி இருக்கிறது வந்து முருகர் 2 அடி முருகர். அது கிருஷ்ணர் ஆண்டாளு. அது புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி அம்மன், லட்சுமி, சரஸ்வதி, துர்கா அவங்க செட்டா வருவாங்க. இதுல வந்து 6 அம்மன் வரை வருவாங்க. புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, காமாட்சி, லட்சுமி, சரஸ்வதி, துர்கா, சமயபுரம் மாரியம்மன் எல்லாமே வருவாங்க. இது வந்து பரமபத பெருமாள். பாம்பு வச்சு இது பண்றது. ஆமா, 3 தேவியர்கள். அது முருகர் 4 அடி சிலை வரும். பேப்பர் மெஷ் தத்ரூபமா பெரிய சிலையெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஆதியோகி. அடுத்தது வந்து வராகி, ஹயக்ரீவர், நரசிம்மர், வராக பெருமாள். அது 3 செட் ஆக. அடுத்து வந்து மாவடி சேவை. இவங்க வந்து பார்வதி வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்றது. அடுத்து உலகாழ்ந்த பெருமாள். அவங்க வந்து அர்த்தநாதீஸ்வரர், சிவன் பார்வதி, நடராஜர் மெட்டல் ஃபினிஷ். அடுத்து விநாயகர். இவங்க வந்து ராமர், ஆஞ்சநேயர் வந்து அவன் நாட்கள் இருக்குது. அடுத்து பெருமாள் தாயார் பெரிய சைஸ். அடுத்து விநாயகர், முருகர் வந்து மீனாட்சி பெரிய சைஸ், சின்ன சைஸ். அது வந்து புது சைஸ். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேர்ந்த மாதிரி அது புதுசு. அடுத்து காளிங்க நர்த்தனம். அடுத்து வந்து மீனாட்சி கல்யாணம் 3 பேருக்கு ஆரவாரத்தை கொடுக்கறது. அடுத்து கருட வாகனம். அடுத்து வந்து சிவன் பார்வதி ரிஷபவாகனத்துல இருக்கிற மாதிரி. லட்சுமி, சரஸ்வதி இது ஒரு சைஸ். அது வந்து லட்சுமி, விநாயகர், சரஸ்வதி. இதே சைஸ்ல வந்து துர்க்கையும் இருக்கு. அடுத்து ரிஷபவாகனம். அதுக்கு பெருசு பார்த்தா லட்சுமி, துர்கா, சரஸ்வதி. சிங்கத்துல இருக்கிறது வந்து துர்க்கை. மேக்ஸிமம் பேப்பர் மெஷ்ல 5 அடி வரைக்கும் பண்ண முடியும். 5 அடி வரை பண்ணலாம். அது வந்து 4.5 அடி சைஸ். துர்கா வந்து 4.5 அடி. இப்ப களிமண்ல எத்தனை அடி வரைக்கும் பண்ணுவீங்க? களிமண்ல வந்து ஒரு 15 இன்ச் தானே, 15 இன்ச் வரை பண்ணலாம். ஓகே. இப்ப பிள்ளையார் பொழுது தாண்டி விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மேல பெருசு வரப்ப வந்து மண்ணில் வந்து மோல்டு வச்சு பண்ண முடியாது, கையிலே பண்ற மாதிரி இருக்கும். கையில பண்றப்ப வந்து அதோட காஸ்ட் வந்து அதிகமாகும். அதனால தான் அது மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா பேப்பர் மெஷ்லாம் அது கம்மியாகும். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்ம கம்பெனிக்கு இல்லை கடைக்கு வரணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு மதுரையில எப்படி வரணும், எப்படி லொகேஷன் டேப்தா சொல்லுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல விளாச்சேரி. திருப்பரங்குன்றத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தான். வரும்போது திருப்பரங்குன்றம் முன்னாடியே வந்து பசுமலை வரும். பசுமலையில இருந்து வலது பக்கம் வந்தோம்னா நேரா விளாச்சேரி தான் லாஸ்ட். விளாச்சேரி உள்ள வந்துட்டு ஹரிகிருஷ்ணன் கொழுப்பம்மை கேட்டீங்கன்னாலே பக்கத்துல அதுல இருந்து ஒரு 2வது தெரு தான். சப்போஸ் வர முடியலனால மேப் லொகேஷன் ஹரிகிருஷ்ணன் கொழுப்பம்மை லொகேஷன் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு நேராக. ஓகே. இப்போ நேர்ல வர டைமிங் இல்ல வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணனும் எப்படி அந்த டைமிங் எல்லா நாளும் ஒர்க்கிங் இருப்பீங்களா? எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே சார். ஓகே. பகல் டே வந்தீங்கன்னா நீங்க பார்த்து எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். புதுசா ஒரு பொம்மை கொண்டு வரீங்க, அதெல்லாம் அது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சார் நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த லிங்க்ல வரணும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் போட்டோஸ் கொடுத்தோம். அதில் நீங்க பார்த்தா புதுசா நாங்க எந்த இது ரெடி பண்றோமோ அதில் வந்து போட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு கேட்லாக் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் புதுசா ஒரு 4-5 ஐட்டங்கள் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 70% வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிருக்கு. இன்னொரு 2 மந்த் இந்த புது வெரைட்டிஸ் எல்லாமே ரெடி ஆகும். ஓகே. ரெடியான நான் அந்த லிங்க்ல இருந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டா இருக்கு, ஹரிகிருஷ்ணா கொழுப்பம் என்ற இன்ஸ்டால வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் எல்லாமே வரும். ஓகே ரைட். சரிங்கண்ணா, வரவங்களுக்கு பெஸ்ட் சீரியஸா பண்ணுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி பொருட்கள் கொண்டு வாங்க எங்களுக்காக. நன்றி சார், தேங்க்யூ. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீட்டெயில், எக்ஸாக்ட் லொகேஷன் டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக நம்பர் போயிருக்கும். மற்ற சோஷியல் மீடியா லிங்க் உங்களோட கேட்லாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க சொன்ன டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வேறு பார்க்குறேன். பை சனிங் பை பை.